ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் தாக்குதல்களை அதிகரிக்கப் போவதாக இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. ஈரான் மீது 7வது நாளாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் ஈரானும் பதில் தாக்குதல்களை நடத்தி வருவதால் மத்திய கிழக்கு போர் சூழல் தொடர்ந்தும் நிலவி வருகின்றது. இந்த நிலையில் ஈரான் மீதான தாக்குதல்களை அதிகரிக்கப் போவதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் அறிவித்துள்ளன. ஈரானின் இராணுவ பலத்தை தகர்க்கும் நோக்கில் அடுத்த கட்டத்திற்கு தாங்கள் நகர்வதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானிய ஆட்சியையும் அதன் இராணுவ கட்டமைப்பையும் முழுமையாக சிதைப்பதே இதன் நோக்கம் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இஎல் ஜமீர் வான்வழியில் ஆதிக்கத்தை நிலைநாட்டிய பின்னர் போரின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல உள்ளதாகவும் கூறினார். ஈரானிய ஆட்சியின் அடித்தளம் மற்றும் இராணுவ திறன்கள் மீதான தாக்குதல்கள் தீவிரப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அதே நேரம் கடந்த 72 மணி நேரத்தில் ஈரானில் உள்ள 200 இலக்குகளை தாக்கியுள்ளதாகவும் ஈரானின் 30க்கும் மேற்பட்ட கப்பல்களை மூழ்கடித்துள்ளதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மத்திய கிழக்கின் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளம் அல் உதை விமான தளத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலை முறியடித்ததாக கட்டார் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. பக்ரைனின் தலைநகர் மனாமாவில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதி மற்றும் 2 குடியிருப்பு கட்டடங்கள் ஈரானின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அந்த நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.